உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். T20 உலகக்கோப்பை தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், பும்ரா ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், பும்ரா ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான அணிக்கு விராட் கோலி, சஞ்சு சாம்சன், முகமது சிராஜ், சிவம் துபே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கின்றனர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பந்த், குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தற்போது பிசிசிஐயின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்று இந்திய அணிகள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறினீர்கள். தற்போது 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது? சக்தி, T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அணி சார்பில் நேற்று நம்ம புதிய தலைமுறை சார்பில் 18 வீரர்கள் கொண்ட பட்டியலை தெரிவிச்சிருந்தோம். அதுல 17 வீரர்கள் தற்போது இந்திய அணியில இடம்பெற்றிருக்கிறாங்க. குறிப்பிடத்தக்க ஒரு முக்கிய இடமாக பார்க்கும்போது இந்திய அணிகள் IPL தொடரில் 200 விக்கெட் வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்த சஹால் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு தொடர்ந்து இந்திய அணியில அவர் இடம்பெறாமல் இருந்து வந்த சூழல்ல இந்த ஆண்டு IPL தொடர்ல மிக சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். கடந்த ஆண்டு IPL தொடரிலும் அவர் மிக சிறப்பாக பந்து வீசி இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது மீண்டும் இந்திய அணிக்கு யுஸ்வேந்திர சஹல் மீண்டும் இந்திய அணியில இடம்பெற்றிருக்கிறார். நம்ம ஏற்கனவே கூறியது போல ரோஹித் சர்மா அணியினுடைய கேப்டனாகவும் ஹார்திக் பாண்டியா அணியினுடைய துணை கேப்டனாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்ற ஒரு துவக்க வீரராக யசஸ்வி ஜெய்ஸ்வால் அணியில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, சிராஜ் என சிவம் துபே என 15 வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதே போன்று யாருக்கும் என காயம் இருந்தால் மாற்று வீரர்களாக 4 வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுப்மன் கில், ரிங்கு சிங், அதே போன்று பார்த்தோம்னா ஆவிஷ்கான் உள்ளிட்ட வீரர்களும் இந்த மாற்றுகள் பட்டியல இடம்பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலீல் அகமது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக இருக்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர், அவரும் மாற்று வீரர்கள் பட்டியல 4 வீரர்கள், 15 வீரர்கள் என மொத்தமாக 19 பேர்கள் கொண்ட வீரர்கள் பட்டியல் என்பது தற்போது இந்திய BCCI சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இறுதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில ரவி பிஷ்னாய் 3வது சுழற்பந்து வீச்சாளராக தேர்வு செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல சஹால் 3வது சுழற்பந்து வீச்சாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று நம்ம ஏற்கனவே சொன்னது போலவே பார்த்தா ரிங்கு சிங், சிவம் துபே யார் 15 வீரர்கள் கொண்ட பட்டியலில் இடம்பெற வைப்பது என்பது குறித்தான ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா இருவர் மட்டுமே ஆல்ரவுண்டராக இடம்பெறும் பட்சத்துல 5 பந்து வீச்சாளர்கள் மட்டுமே போட்டியில பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. ரிங்கு சிங் விளையாடினால் 5 பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருக்கும் ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக ரிங்கு சிங்கை மாற்று வீரர்கள் பட்டியலிலும், சிவம் துபே இந்த கடந்த ஆண்டு முதல் தொடர்ச்சியாக IPL போட்டி மட்டும் இல்லாம விஜய் ஹசாரே, சையத் முஷ்டாக் அலி உள்ளிட்ட போட்டிகளில் அவர் தொடர்ந்து சிறப்பாக விளையாடுவதற்கு காரணமாக அவர் 15 வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. மாற்று வீரர்கள் பட்டியலில் ரிங்கு சிங் இடம்பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்பாகவே BCCI தரப்பிலும் ரோஹித் சர்மா தரப்பிலும் சிவம் துபேவிடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இம்பாக்ட் பிளேயர் விதிமுறைப்படி IPL தொடரில் விளையாடாம தொடர்ந்து ஃபீல்டிங் அதே போன்று பந்து வீச்சிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே ரோஹித் சர்மா தரப்பிலிருந்து சிவம் துபேக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்போது 15 வீரர்கள் கொண்ட பட்டியலில் சிவம் துபேவுக்கான இடம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற வீரர்கள் அனைவருமே எதிர்பார்த்தது போல இருப்பினும் கூட யுஸ்வேந்திர சஹல் மீண்டும் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக T20 போட்டிகள் மூலமாக கவனம் பெற்ற சஹல் 20வது உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக இடம்பெறாமல் இருந்தால் தற்போது முதல் முறையாக T20 உலகக்கோப்பை அணியில இந்திய அணிக்காக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சக்தி, சந்தானம், இதில் விக்கெட் கீப்பராக யார் இடம்பெற இருக்கிறார்கள்? யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? இந்திய அணியுடைய விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ரிஷப் பண்ட் மட்டும்தான் முதல் விக்கெட் கீப்பர் தேர்வாக இருக்கிறார். சஞ்சு சாம்சனை அணியில் தேர்வு செய்தாலும் கூட அணியினுடைய இடங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக சொல்லிட முடியும். டாப் ஸ்டார்டிங் 11 பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில BCCI கூட்ட ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் துவக்க வீரர்களாக விராட் கோலி இல்லாமல் ரோஹித் சர்மா அதே போன்று யசஸ்வி ஜெய்ஸ்வால் துவக்க வீரர்களாகவும்
ஒன் டவுன் வீரராக விராட் கோலி களமிறங்குவார். 4வது வீரராக சூரியகுமார் யாதவ். அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா ரிஷப் பண்ட், சிவம் துபே இருவரும் மாற்றி வீரராக 5வது இடத்துல விளையாடுவாங்க. 5வது இடத்துல ரிஷப் பண்ட் விளையாடுனா, சிவம் துபே 6வது இடத்திலும், ஹர்திக் பாண்டியா 7வது இடத்திலும், ஜடேஜா 8வது இடத்திலும், அதனை தொடர்ந்து குல்தீப் யாதவ் 9வது இடத்திலும், 10வது வீரராக பும்ரா இருந்தாலும் 11வது வீரராக அர்ஷ்தீப் சிங் சிராஜ் ஆகிய இருவர்ல யாரேனும் ஒருவர். இந்த 11 வீரர்கள் தான் இந்திய அணியுடைய துவக்க வீரர்கள் 11 வீரர்களாக இருப்பாங்க. சஞ்சு சாம்சன் நீண்ட நாட்களாக இந்திய அணியினுடைய இடம்பெற வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் கருத்து தெரிவிக்கின்ற சூழல தற்போது இந்த ஐபிஎல் தொடரில் தான் முதல் முறையாக தொடர்ந்து 4 அரை சதங்கள் ஐபிஎல் தொடரில் அடுத்திருந்தார். அதனால அவர் தற்போது இந்திய அணியில நேரடியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சக்தி, மாற்று வீரர்கள் 4 பேர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரம் என்ன சந்தானம்? நிச்சயமா இந்த உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள்ல நடைபெறுவதன் காரணமாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் காயம்பட்டால் வீரர்களை மாற்றுவதற்கான முடிவு என்பது எடுப்பதன் காரணமாக சுப்மன் கில் மாற்று வீரராக SSV ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா துவக்க வீரர்களாக இருப்பதன் காரணமாக சுப்மன் கில் மாற்று வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று வேகப்பந்து வீச்சாளராக ஹர்ஷ்தீப் சிங்க்கு மாற்று வீரராக கலீல் அகமது இடம்பெற்றிருக்கிறார். அதே போல பார்த்தா ஆவிஷ்கான் ஒரு வேகப்பந்து வீச்சாளராகவும், ரிங்கு சிங், சிவம் துபே அல்லது ஒரு இடது கை வேக பேட்ஸ்மேனாக அவரும் இந்திய அணியினுடைய மாற்று வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. சிவம் துபே, ரிங்கு சிங் இருவரில் யாரேனும் ஒருவரை தான் 15 வீரர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டும். அதுல யார் எடுப்பதுன்னா ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாகவே BCCI ஆலோசனை கூட்டத்தில் இருந்தது. இருப்பினும் சிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பதன் காரணமாக அவர் தற்போது இந்திய அணியினுடைய 15 வீரர்கள் கொண்ட பட்டியலில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சக்தி, சந்தானம், இந்த இந்திய T20 அணியில் தமிழக வீரர்கள் ஒருவருக்கு கூட வாய்ப்பு அளிக்கப்படவில்லையே, ஏன், என்ன காரணம்? T20 பொறுத்த வரைக்கும் அதே போன்று இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழக வீரர்கள்ல அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர் 2 வீரர்கள், அதே போன்று சாய் சுதர்சன் தற்போது 3வது வீரராக இந்திய அணியில இடம்பெற்று வருகிறாங்க. இருப்பினும் கூட அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியினுடைய டெஸ்ட் போட்டிகள்ல மட்டுமே தொடர்ந்து அவர் பங்கேற்று வருகிறார். வாஷிங்டன் சுந்தர் தொடர்ச்சியாக அவர் அணியில் தேர்வு செய்யப்பட்டு வந்த காலத்துல அவர் காயம் காரணமாக தொடர்ந்து அணியிலிருந்து விலகி இருந்தார். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்திய அணியினுடைய T20 தேர்வு தமிழகத்தை சார்ந்த எந்த ஒரு வீரர்களும் இல்லை. இருப்பினும் கூட இந்த ஐபிஎல் தொடர்ல தொடர்ச்சியாக சிறப்பாக பந்து வீசியிருக்கூடிய நடராஜனை அணியில் சேர்க்க வேண்டும் என்று இந்த ஐபிஎல் தொடர்ல பணியாற்றி வரக்கூடிய வெளிநாட்டு சார்ந்த வீரர்களும் சரி, பல்வேறு நபர்கள் நடராஜனை இந்திய அணியில தேர்வு செய்ய வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் கூட BCCI தரப்புல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு இடது கை வேகப்பந்து வீச்சாளராக அவர்கள் முதற்கட்ட வேகப்பந்து வீச்சாளராக ஹர்ஷ்தீப் சிங்கை காண்கிறார்கள். எனவே நேரடியாக அவருக்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் 21 போட்டிகளில் இந்திய அணிக்காக இடது கை வேகப்பந்து வீச்சாளராக ஹர்ஷ்தீப் சிங்கான இடமே இருந்தது. இன்னொரு காரணம், நீண்ட நாட்களுக்கு ஒரு வேகப்பந்து வீச்சாளராகவும் ஹர்ஷ்தீப் சிங் இருப்பதாக அவர்கள் பார்ப்பதன் காரணமாகவே தமிழகத்தை சார்ந்த நடராஜனுக்கு இந்த உலகக்கோப்பை தொடர்ல இடம் என்பது வழங்கப்படவில்லை. சவுத் ஜோன், அதாவது பார்த்தீங்கன்னா 5 ஜோன்களாக இந்தியா பிரிக்கப்பட்டு BCCI என்பது தேர்வு செய்யப்படும். அந்த வகையில சவுத் ஜோன் சார்பில் சஞ்சு சாம்சன் மட்டும் இந்த பகுதியில் இருந்து ஒரு இந்திய அணி வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சக்தி, T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், முகமது சிராஜ், அக்சர் பட்டேல் ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.